இட்லினா யாருக்கெல்லாம் பிடிக்காம இருக்கும்? எல்லாருக்கும் இட்லி பிடிக்கும். இட்லிக்கு நம்ம வெரைட்டியாக சட்னி செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் சாம்பார் செய்கிறது ரொம்ப குறைவு. அதுவும் இந்தியன் ஸ்டைலில் சாம்பார் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இட்லியோட நம்ம ஒரு சாம்பார் தான் செய்ய போகிறோம். ஆஸ் யூஷுவல் இட்லியை ஊற்றி வச்சாச்சு. சாம்பாருக்கு நம்ம எல்லா மரக்கறியுமே போடலாம். ஆனால் இன்றைக்கி நான் புடலங்காய், கத்திரிக்காய், கேரட் மட்டும்தான் போட்டிருக்கிறேன். வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி, கொத்தமல்லி இது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தாளித்து பருப்பையும் போட்டு இறக்கிட்டேன். பட் பருப்போட மரக்கறியை போட்டு அவிச்சிட்டு கூட தாளித்து கொட்டிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றிக்குங்க. ஏன்னா சாம்பாருக்கு தண்ணி தான் ரொம்ப முக்கியம். கடைசியாக சாம்பார் பவுடர் கொஞ்சம் போட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா சூப்பரான சாம்பார் ரெடி. இந்த மாதிரி டேஸ்டியான சாம்பார் இந்தியா போனால் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் நல்ல டேஸ்ட்டான இந்தியன் சாம்பார் சாப்பிடலாம். ஆனால் வீட்லேயுமே நம்ம ட்ரை பண்ணலாம். எப்படின்னா இந்தியன் சாம்பார் பொடி இருக்குல்ல, அதை வாங்கி அதை போட்டாலே சாம்பார் ஆல்மோஸ்ட் அந்த டேஸ்ட் வந்துடும். அந்த சாம்பார் பொடி வச்சு செஞ்சு பாருங்கள். நீங்கள் வழமையாக செய்கிற சாம்பாரை விட ரொம்ப டேஸ்டியான சாம்பார் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா என்னை ஃபாலோ பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே லைக் பண்ணி ஒரு கமெண்ட்டும் போட்டுருங்க.